இரத்த ஆறு அண்டார்டிகாவில் பீரிட்டு கொட்டும் சிவப்பு கலர் நதி. மர்மத்தை அவிழ்த்த ஆய்வாளர்கள். எங்கு திரும்பினாலும் வெள்ளை நிறம் இருக்கும் அண்டார்டிகா டெய்லர் பனிக்கட்டிகள் என்ற இடத்தில் மட்டும் திடீரென சிவப்பு நிறம் பீரிட்டு கொட்டுகிறது. இதற்கு என்ன காரணம் என புரியாமல் ஆய்வாளர்கள் குழம்பி போய் இருந்த நிலையில் இதற்கான பதில் இப்போது கிடைத்துள்ளது. இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். நம்மள் அனைவருக்கும் அண்டார்டிகா என்றதும் அங்குள்ள வெள்ளை நிற பனிக்கட்டிகள் தான் நினைவுக்கு வரும். எங்கு பார்த்தாலும் இதுபோல வெள்ளை கலர் பனிக்கட்டிகளே இருக்கும். ஆனால் இப்படி எங்கு பார்த்தாலும் வெள்ளை நிறம் படர்ந்து இருக்கும் அண்டார்டிகாவில் ஒரு இடத்தில் மட்டும் இரத்தத்தை போல சிவப்பு கலரில் அருவி பீரிட்டு தெரிக்கிறது. நீண்ட காலமாகவே ஏன் இப்படி நடக்கிறது என்பதில் தெளிவு இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இதற்கிடையே மர்மமான சிவப்பு நீர் ஊற்றுக்கும் அதன் பின்னால் ஏற்படும் மாற்றங்கள் என்ன என்பதற்கான விடையை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அண்டார்டிகாவில் உள்ள மெக்மர்டோ ட்ரை வேலிஸ் பகுதியில் டெய்லர் பனிக்கட்டிகள் முன்புதான் இந்த வினோதம் நடந்திருக்கிறது. ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக இது ஆய்வாளர்களை குழப்பி வந்தது. நியூஸ் வீக் தகவல்களின்படி 1911 ஆஸ்திரேலிய புவியியலாளர் தாமஸ் கிரிஃபித் டெய்லர் டெர்ரா நோவா ஆய்வின் போது இதனை முதலில் பதிவு செய்தார். இதற்கான விடை இப்போது கிடைத்துள்ளது. அதாவது பனியாறுக்கு அடியில் இருந்து அவ்வப்போது வெளிவரும் இரும்பு சத்து மிகுந்த உப்பு நீரே இரத்த அருவியின் தோற்றத்திற்கு காரணம் என ஆய்வாளர்கள் விளக்கினர். பனிக்கட்டிகளின் எடை மற்றும் இயக்கம் இந்த நீரை மேற்பரப்புக்கு கொண்டு வந்து ஆக்சிஜனேற்றம் அடைந்து சிவப்பு நிறமாகிறது. பின்னர் இது பனியால் மூடப்பட்ட லேக் போனியின் மேற்கு பகுதியை நோக்கி பாய்கிறது. இது கரையாக மட்டுமல்லாமல் பனியாறுக்கு அடியிலான அழுத்த மற்றும் நீர் இயக்க மாற்றங்களை சுட்டிக்காட்டுகிறது. பனிக்கட்டிகளின் மேற்பரப்பு குறைவதற்கும் உப்புநீர் வெளியேற்றத்தால் ஏற்படும் அழுத்த குறைவுக்கும் தொடர்பை ஆய்வின் முதன்மை ஆசிரியர் பீட்டர் டி டோரன் விளக்கினார். பல வாரங்களாக டோரன் குழுவினர் பனியாறின் மேற்பரப்பு கீழிறங்கி உயர்வதையும் பனிக்கு அடியில் நீர் வெளியேறுவதையும் கண்காணித்தனர். 2018 செப்டம்பரில் இந்த சிவப்பு கலர் நீர் கொட்டும் டெய்லர் பனிக்கட்டிகளில் GPS டிராக்கர், இரத்த அருவிக்கு டைம் லேப்ஸ் கேமரா, லேக் போனியில் தெர்மிஸ்டர் கொண்டு ஆய்வாளர்கள் டேட்டாவை சேகரித்தனர். அப்போதுதான் 2018 ஆண்டு செப்டம்பர் 19 சிவப்பு கரை உருவாகி பரவியது கேமராவில் பதிவாகியது. மேலும் வெளியேற்றத்தின் போது ஏரியில் நீர் ஆழம் குறைந்ததை தெர்மிஸ்டர் உறுதிப்படுத்தியது. கனமான பனிக்கு கீழ் உப்பு நீர் சிக்கி அழுத்தம் அதிகமாகும் போது பனி ஆறால் அதை தக்க வைக்க முடிவதில்லை. இவைதான் பனி அசையும் போது ஏற்படும் சிறிய விரிசல்களில் பீரிட்டு திடீர் பாய்ச்சலாக வெளிப்படுத்துகின்றன. இந்த நிகழ்வில் பனிக்கட்டியின் மேற்பரப்பு 0.6 அங்குலம் குறைந்து முன்னோக்கிய இயக்கம் சுமார் 10% மெதுவாகியதாக ஆய்வு கண்டறிந்தது. டெய்லர் பனிக்கட்டி அடியில் இருந்து சுமார் 1 மாத காலமாக ஏற்பட்ட உப்பு நீர் வெளியேற்றத்தால் துணை பனியாறு நீர் அழுத்தம் குறைந்தது என்பதை ஆய்வாளர்கள் உறுதி செய்தனர்.